வணக்கம். 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம். ஒரு வருஷ பலனை ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். சிம்ம ராசியில தான் கேது இருக்கும்போது இந்த வருஷம் பிறந்திருக்கு. அதே போல உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில ராகு, 8ல சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடமான மிதுன ராசியில குரு இருக்கிறார். இவர் ஜூன் 1ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு வரப்போறார். இதை வச்சுதான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு 8ல சனி இருக்கிறனால அஷ்டம சனின்னு இருப்பாங்க. அஷ்டம சனியோட பாதிப்பு பொதுவா சிம்ம ராசிக்கு குறைவா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, உங்க ராசிநாதன் தான் சிவபெருமான், அவரோட கட்டுப்பாட்டுல தான் நவ கிரகமும் இருக்கு. இன்னொன்னு, சூரியனை அடிப்படையாக கொண்டவர்கள் இயற்கையாகவே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சனியால் எந்த பாதிப்புமே எப்பவுமே ஏற்படாது. ஏன்னா சனி பகவான் தான் நீதிமான், கர்மகாரகன். அப்ப உறுதியாக நேர்மையாக இருக்கக்கூடிய, இயற்கையாகவே நேர்மையான குணத்தை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி பெரிய பாதிப்பு இருக்காது. இன்னொன்னு, 11ஆம் இடத்துல குரு தான் தனகாரகன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பண வரவு அபரிமிதமா இருக்கும். சரி, ஜூன் 1ஆம் தேதி குரு மாறிடுவாரே, விரயஸ்தானத்துக்கு வந்துடுவாரே, அப்ப நிறைய விரயத்தை கொடுப்பாரா? ஒரு லாஜிக்கை எப்பவுமே புரிஞ்சுக்கிங்க. உதாரணத்துக்கு, அது ஒரு கடன் வரணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு தொழில் செய்யணும், இல்ல உங்ககிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சிக்கல் வரணும். அப்ப நிறைய விரயத்தை கொடுப்பாருனாலே பணம் இருக்கிறவனுக்கு தான் விரயத்தை கொடுப்பார். அப்ப உறுதியாக பணத்தை பெருமளவுல கொடுத்து அதற்கான செலவுகளை கொடுப்பார். அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும்னா, சுப செலவுகள் திட்டமிடணும். குடும்பத்துல யாருக்காவது சுப நிகழ்ச்சி நடத்தணும், வீடு வாங்கணும், வீட்டு மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டை புனரமைக்கணும், அது போன்ற வேலைகளுக்கெல்லாம் நீங்க பணத்தை செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீண் செலவுகள் வராது. கேது ராசியில இருக்காருன்னா கவலையே படாதீங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன், யார் உங்களை ஏமாத்துறதுக்கு பழகுறா, யார் உங்ககிட்ட இருந்து நயவஞ்சகமா எதையாவது அபகரிக்கிறதுக்கு பழகுறாங்கன்னு தெரியும். தொழில் வியாபாரத்திலயுமே நல்ல கஸ்டமர் யார், எந்த கஸ்டமர் சரியில்லை, எங்க நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத எல்லாத்தையுமே கேது பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த 2026ல நீங்க மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா நீங்க எங்கே வழிபாடு செய்யணும்? வருஷத்துல ஒரு முறையாவதும் ஏதாவது ஒரு சிவன் கோவில்ல இந்த வருஷத்துல ஒரு முறையாவதும் மக நட்சத்திர நாள்ல போய் அங்க இருக்கிற நவகிரகத்துல கேதுவுக்கு நீங்க 9 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த வருடம் சிறப்பா இருக்கும். அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பூர நட்சத்திர நாள்ல வருஷத்துல ஒரே ஒரு முறையாவது மினிமம் போயிட்டு வாங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்க ஒண்ணு திருவண்ணாமலைக்கு உத்திர நட்சத்திர நாள்ல போங்க, அல்லது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படும், சுப நிகழ்ச்சி நடக்கும், திருமண உறவுல இருந்த சிக்கல் சரியாகும், ஃபேமிலியில இருந்த பிரச்சனை சரியாயிடும், பணம் பெரிய அளவுல வரும். அந்த பணத்தினால் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும். கடன்ல இருந்தவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு 100க்கு 75% யோக பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும்.